அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பானவர்கள். இப்பொழுது எதை பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானோட காப்பு மந்திரம். இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யார் ஒருவர் இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, அந்த காரியத்துக்கு போயிட்டு தோல்வி அடையுதுன்னா காரணம் என்னன்னா, ஒன்று நேரம் இல்லாத நேரத்துக்கு வெளியே போவாங்க, அதனாலேயும் சில பேருக்கு தோல்வி அடைஞ்சுன்னு இருக்கும். எப்போ போனாலும் ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவில் முக்கியமாக இது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு பயன்படுத்தலாம். இந்த மந்திரத்தை 3 வாட்டி 11 21 54 64 108 இதை சித்தி ஆகமா ஆகும். இது நான் எழுதுன கவிதை கிடையாது, இது நான் ரெடி பண்ண மந்திரம்லாம் கிடையாது. யாராலையும் ஒரு மந்திரத்தை ரெடி பண்ணவே முடியாது. முன்னோர்கள் ரெடி பண்ணது, அதை நம்ம படித்து அந்த ஒரு ரகசியத்தை நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. முன்னாடி இருந்த பதிவில் நான் ஒரு எந்திரத்தை போட்டிருந்தேன். அதுக்கு 2 பேரும் ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒருத்தர் அனுபவசாலி, ஒருத்தர் அனுபவம் இல்லாமல் பேசினவர். அனுபவசாலி என்ன பண்ணார்னா, அவரை நான் அவரை பின்னாடி சொல்கிறேன். ஒருத்தர் இந்த மந்திரம்லாம் சொன்னாவே இந்த எந்திரத்துக்கு மந்திரம் வேணும், பலிக்குமா அப்படின்னு. நான் ஒரு பதிவில் என்ன சொல்கிறேன்னா, நல்ல வீடியோ பாருங்கள். இந்த ஃபாஸ்டிங் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், உங்களால் முடியாது, மந்திரம் சொல்ல முடியாது, வீண் செலவு வைக்கக்கூடாது. அப்படின்னால தான் இது என்னோட அனுபவம் விஷயம். ஜெயிக்கிறது தான் சொல்கிறேன். தோத்தது 1000 சொல்கிறான். 1000ல் ஒரு 10 வேலை செய்யறதே பெரிய விஷயமா இருக்கும். எல்லாமே வேலை செய்யும், யாருக்கு எது செட் ஆகுதுன்னு ஒன்று இதில். இன்னொருத்தர், நாங்கள் எவ்வளோ பெரிய மாந்திரிக்காரனை பார்த்தோம், அதெல்லாம் பொய். ஆமாம், பொய். ஏன் பொய்? தப்பு யார் மேலே இருக்குது? உங்கள் மேலே. நீங்கள் கேட்காம கொல்லாமல் இந்த பிரச்சனை தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. நான் பதிவில் சொல்லியிருப்பேன், சில பேரை திட்டிருப்பேன். நீங்கள் வீடியோவில் பாருங்கள், நான் வழிஞ்சி பேசியிருக்க மாட்டேன் வீடியோவில். ஏன்னா எனக்கு தேவையில்லை. ஏன் பேசலை? கட்டை உடைக்கணும், இந்த மாதிரி தசாபுத்தி இருக்குது, எல்லாத்தையும் போட்டிருப்பேன். ஒரு வீடியோலேயே எல்லாம் லைஃப் ஸ்டைலே சொல்ல முடியுமா? கிடையாது. ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மாந்திரிங்கெல்லாம் போனாலும் சரி, தாந்திரிங்காரங்கெல்லாம் போனாலும் சரி, உன் விதி எப்படி வேலை செய்யுதோ அது வேலை செய்யும். கட்டு உடைக்காமல் எந்த மந்திரமும் வேலை செய்யாது. அப்படி வேலை செஞ்சாலும் 3 மாதம்தான் வேலை செய்யும். ஏன்னா தெய்வ மேலே வைக்கிற நம்பிக்கை பொறுத்து. முருகப்பெருமான் கோயிலுக்கு போவீங்க, எல்லாருக்குமே வேலை செய்யுமா? அச்சின்னு புச்சின்னு பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. கடவுள் அப்படியே பார்க்க சொன்னார். என்னை பொறுமையாக பாருங்கள். மன உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தில் பாருங்கள். நாங்கள் சிறந்த ஒரு வழியை அது தெரியாமல் ஏதோ அனுபவ பாடத்தில் அந்த எந்திரம் வேலை செய்யும். சொன்ன மாதிரி முடிவு பண்ணி பாருங்கள், அந்த எந்திரம் வேலை செய்யும். மாந்திரிக்காரங்களை போனால் கட்டை உடைக்காமல் எல்லாம் தாய்த்து போட்டிங்கன்னா 3 மாதம் வேலை செய்யும், 5 நாள் வேலை செய்யும். அதுக்கப்புறம்லாம் வேலையே செய்யாது. எல்லாமே நான் ஓப்பனாக தான் சொன்னேன். இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கினே வாங்க, உங்களுக்கே தெரிய வரும். ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. நீங்கள் போகும் எவ்ரி டைம் சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோவில் இந்த மந்திரத்தை நான் போட்டிருப்பேன் பாருங்கள், அப்படியே தெளிவாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டு போங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மந்திரத்துக்கு ஒரு குருவாக இருந்து நம்ம கொடுக்கும்போது தீட்டுலாம் கிடையாது. பயமுத்துவாங்க. மந்திரத்துக்கு பொம்பளைங்க சொல்லக்கூடாது, இவங்க தான் சொல்லணும், நாத்திகன் தான் சொல்லணும், ஆத்திகன் தான் சொல்லணும், அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் சொல்லலாம் மந்திரத்தை. இது யாருக்கு படித்தது? அவங்களுக்கு மட்டும்தானா? எல்லாருக்குமே பொது மந்திரம்னு. ஆனால் எந்த மந்திரம் எப்படி நம்மளுக்கு வெளியே வருதுன்றது தான் நாங்கள் புரியுதுங்களா? யார் சொல்கிறாங்க மந்திரத்தில் எந்த மந்திரம் சொன்னால் நம்ம ஜெயம் கொடுக்கும்ன்றது ஒன்று இருக்குல்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் கண்ணை மூடிக்கின்னு ட்ராவல் பண்ணிவிட்டு
இங்கே குத்துது அங்கே குத்துதுன்னு சொன்னால் யார் தப்பு? இந்த மந்திரம் டெய்லி சொல்லிடுவாங்க. குறைஞ்சபட்சம் 21 வாட்டி சொல்லிடுவாங்க டெய்லி. சாமி ரூமாண்ட உக்காஞ்சிக்கின்னு கண்ணை திறந்து எல்லாம் மெமரியில் வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் இந்த சொல்லி இந்த பாருங்கள், இந்த பாடலில் மெமரியில் வைங்க. மெமரியில் வச்சு இதை நீங்கள் ஜபிச்சுட்டு வந்து பாருங்கள். ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புங்க. நீங்கள் என்ன விஷயத்துக்கு நீங்கள் வெளியே போனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல விஷயத்துக்கு தான். யார் குடும்பத்தையோ அழிக்கிறதுக்கு நான் போகிறேன், இல்லைனா நான் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு அப்படிலாம் கிடையாது. நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான். பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறேன், பையன் பார்க்குறதுக்கு போகிறேன் அப்படின்னும் போது நல்ல சுப காரியத்துக்கு போகும்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதனா லோன் வாங்குறதுக்கு போகிறீங்க பேங்க்கில் அப்படின்னும் போது நீங்கள் இது பயன்படுத்திட்டு போகலாம். உடனே வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா உடனே எந்த மந்திரம் வேலை செய்யாது. குறைஞ்சபட்சம் 21 நாள் டைம் கேட்கும். அதுக்குள்ளேயே உங்கள் உடம்புக்குள்ளேயே ஊறிடும் அந்த மந்திரம். நீங்கள் சும்மா இருந்தால் கூட அந்த மந்திரம் உங்களை சொல்ல வைக்கும். இதுதான் மந்திரத்தோட ரகசியம். அந்த மந்திரத்தை சொல்லும்போது நார்மலாக சொல்லலாம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சொல்ல தேவையில்லை. ஆனால் இது எதனா ஒரு காரியத்துக்கு போகும்போது ஜெயம் கொடுக்கும் இந்த மந்திரம். ஏன்னா வழிஞ்சி பேசணும்லாம் அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கிற உண்மை இதுதான். ஒளி மறைவு இல்லாமல் சொல்கிற ஒரு விஷயம், நம்புறது நம்பாமல் போகிறது உங்களோட விஷயம். நான் ஓப்பனாக ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், இது காசு இல்லை, இப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகும், இப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகலை. தோல்வியை எதுவுமே குத்தது கிடையாது. ஆனால் நீங்கள் தோல்வியே பார்க்காம எடுத்தவொடனே மலை மேலே ஏறி நான் கொடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. படிப்படியாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். காசு இல்லாமல் தெய்வத்தை நம்ம சாத்தியம் பண்ணலான்னா இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏமாற்றி கண்காட்டி வித்தெல்லாம் கிடையாது. ஒரு மந்திரம் நம்ம ரெடி பண்ணுறதே கிடையாது. இது யார் ஒருத்தரும் ரெடி பண்ண மாட்டாங்க. இந்த மந்திரம் சொல்கிறவங்களாம் மந்திரம் சொல்கிறவனே கேளுங்க, புதுசாக நீ ஒரு மந்திரம் ரெடி பண்ணியான்னு கேளுங்க, கிடையாது. முன்னோர்கள் யாருன்னா ஒருத்தவங்க அந்த மந்திரத்தை கொடுத்துருப்பாங்க. அது அவங்க கையில் வரும்போது தான் அதோட அற்புதத்தை அவங்க பயன்படுத்தும் போது தான் அதோட ரகசியமே தெரிய வரும். இல்லை குருமார்கள் சொல்லி தருவாங்க. மெயின் கட்டு விஷயங்கள் தான். நான் பல ரகசியமாக சொல்லியிருப்பேன். கட்டுன்னு கட்டுனாவே என்னன்னு தெரியாமல் சில பேர் வந்து தோற்று ஏமாந்து போயிட்டு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் பேசுகிறது வந்து கரெக்டு இல்லைன்றது என்னோடய விஷயம். ஆனால் இந்த பாடலை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ உங்களுக்கு ஞானம் முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கும். முழுக்க உண்மை, விளையாட்டுத்தனமாலாம் கிடையாது. ஒரு மந்திரம் அற்புதமாக வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு வாட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மந்திரம் திருப்பி ஸ்டாப் ஆகாது. உங்களுக்குள்ளேயே அது தொடர்பில் இருக்கும். அதுதான் மந்திரத்தோட ரகசியமே அதுதான். அப்போ உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.